வணக்கம் நண்பர்களே. இன்ஃபோ கிங் மோகன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கின்றோம். இந்த வீடியோ பதிவானது சென்னிமலை மகா தரிசன நிகழ்வு காட்சிகளை படமாக்கப்பட்டுள்ளது. 15/2/2025 அன்று சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் எடுக்கப்பட்ட காட்சி பதிவுகளாகும். நண்பர்களே, இந்தியாவில் பிரபலமான தமிழ்நாடு மாநிலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை நகரில் அமைந்துள்ளது முருகன் திருத்தலம். இந்த முருகன் திருத்தலமானது தைத்தேர் நிகழ்வு காட்சிகள் இப்பொழுது பார்க்கின்றோம். சின்ன தேர், இதில் இருக்கக்கூடிய கடவுளை நாம் பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான மக்கள் கூடிய நிகழ்வானது இந்த தேர் நிகழ்வு ஆகும். வெளியூர்களிலிருந்து முருக பக்தர்கள் செவ்வாய் தோஷம் நீக்கக்கூடிய கடவுளான முருகப்பெருமானை தரிசிக்க காவடி கூட்டமாக சேலம் எடப்பாடி பகுதிகளிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் காவடி எடுத்துக்கொண்டு முருகப்பெருமானை வேண்டி முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்காக பல ஊர்களிலிருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். முதல் நாள் நிகழ்வில் அதிகாலை 4 மணிக்கு துவங்கி 6 மணிக்கு தேர் இழுக்கப்பட்டு கிழக்கு ராஜ வீதியிலிருந்து ஈஸ்வரன் கோவிலிருந்து துவங்கி கிழக்கு ராஜ வீதியின் கடைசி பகுதியில் தேர் நிறுத்தப்பட்டு மறுபடியும் அன்று மாலை 5 மணிக்கு கிழக்கு ராஜ வீதியிலிருந்து தெற்கு ராஜ வீதி வழியாக மேற்கு ராஜ வீதியில் குமரன் சிலை அருகில் தேர் நிறுத்தப்படும். இந்த பதிவானது தெப்பத்தேர் நிகழ்வு காட்சிகளாகும். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தெப்பத்தேரில் மின்னொளி காட்சியுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பத்தேர் நிகழ்வில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு காட்சிகளாகும். மொத்தம் 8 முறை சுற்றி வந்து மக்களுக்கு அருள்பாலிப்பார். சென்னிமலை திருத்தலமானது முருகப்பெருமானின் முக்கிய பாடல்களில் ஒன்றான கந்தசஷ்டி கவசம் அரங்கேறிய திருத்தலமாகும். பாருங்க, சுவாமி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மக்களுடைய பார்வைக்காக தேர் அலங்காரத்தில் மின்னொளி காட்சியில் குளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நிகழ்வு. தெப்பத்தேர் முன்பு குளத்தில் முன்பு அருள்பாலிக்கும் விநாயகரை தரிசிக்க மக்கள் கூடி அவர்களுடைய அருளை பெற பூஜை செய்யக்கூடிய நிகழ்வு காட்சிகள் இது. சென்னிமலை என்றாலே மிகவும் பிரசித்தி வாய்ந்த தலம். இரட்டை மாடு வண்டி மலையேறி அதிசயம் கொண்ட நிகழ்வு கொன்ற திருத்தலமானது தெப்பத்தேர் நிகழ்வு காட்சிகள் முடிந்த பிறகு சுவாமியானது ஈஸ்வரன் கோவிலுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிகழ்வு காட்சிகளாகும். நண்பர்களே, இப்பொழுது பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஈஸ்வரன் கோவில் முன்பு சுவாமியானது திருவீதியில் மக்களுக்கு தரிசனம் தரக்கூடிய நிகழ்வு. முருகப்பெருமான் தங்களுடைய தந்தை ஈஸ்வரர், தாயார் பார்வதியுடன் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் நிகழ்வுதான் மகா தரிசனம். தேர் முடிந்து 5 நாட்கள் கழித்து மகா தரிசனம் சொல்லக்கூடிய நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வானது மிகவும் பிரபலமானது. இந்த நிகழ்வில்
லட்சக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்து முருகப்பெருமானின் அருளையும் சிவபெருமான் பார்வதியினுடைய அருளையும் பெறுவார்கள். இந்த நிகழ்வில் பல தேர்க்கடைகள் இருக்கும் வெளியூர் மக்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேர்க்கடைகளுக்கு சென்று தனது குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி சென்று தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் சிறப்புற நடத்துவார்கள். இந்த அற்புத காட்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பல்லாயிரக்கணக்கான பூக்களை கொண்டு அலங்காரம் செய்த பிறகு மின்னொளி காட்சியில் சுவாமியானது தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்வு காட்சிகளாகும். மகா தரிசனம் அன்று நாதஸ்வர தவில் கச்சேரியானது டிராக்டரில் மக்களுக்கு நாதஸ்வர கச்சேரி நிகழ்வானது நடைபெற்றது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானைக்கு எதிரில் நடைபெற்ற இந்த நாதஸ்வர தவில் கச்சேரி பல மக்களும் பார்த்து பலன் பெற்றார்கள். இந்த நிகழ்வில் மக்கள் பலரும் இசை நிகழ்ச்சியை கண்டு களித்தார்கள். தேரானது உங்களுடைய பார்வைக்கு காட்டப்பட்டுள்ளது. முழு அலங்கார காட்சிகளையும் தூரத்திலிருந்து நம்ம பதிவு செய்த காட்சிகளை பார்க்கின்றோம். மக்கள் கூட்டம் கூட்டமாக முருகப்பெருமான் அருளையும் சிவபெருமான் அருளையும் பெறுவதற்காக வெளியூர்களிலிருந்து குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் உற்றார் உறவினரிடம் வந்து சாமி தரிசனம் செய்து பல நன்மைகளை பெறுகிறார்கள். அன்று காவல்துறையினர் சிறப்பாக பணி செய்து நம்மளுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுத்தார்கள். சம்ரிதி துணிக்கடைக்கு அருகில் மிக்கி மவுஸ் பொம்மையானது குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்சிகளை காமித்த நிகழ்வானது. நன்றி.